ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து அந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த திங்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையுமே ஒரு லீனியராக சிந்தித்து கொள்வது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பழக்கம். அது என்ன லீனியராக அப்படின்னு கேட்டால், ஒரே நேர்கோட்டில் எல்லாத்தையும் சிந்திப்பது அப்படிங்கிறது. நமக்கு எது சரின்னு படுதோ அது வந்து நமக்கு அப்படியே இங்கே ஆரம்பித்தோம் அந்த முடிவு இப்படி தான் நம்ம சிந்திப்போம் என்றைக்குமே. ஆனால் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது லீனியர் என்றைக்குமே கிடையாது. அது அப்படி இடியாப்ப சிக்கல் மாதிரி இப்படி போய் கடைசியில் அங்கே போய் ரீச் ஆகும். ஆனால் அதை நம்ம யாருமே யோசிக்கவே மாட்டோம். நிறைய பேர் என்னென்னா, அதை சிந்திக்காமல் அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும், நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே போய் சேரணும், இது இப்படின்னு நான் அங்கெல்லாம் போயிடுவையா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு ஆரம்பித்து காலை வச்ச உடனேயே சளிர்னு ஒன்று விழுகும். அதுலேயே நிறைய பேர் பேக் அடிச்சிருவாங்க. சே, நான் இன்னமும் நினச்சிட்டு இறங்குனுங்க, அது இல்லை இப்படி ஆகி போச்சுங்க, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. அப்படியெல்லாம் இல்லை. யாருக்குமே தங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் பயணிப்பது இல்லை. ஏதொரு காரியம் தொடங்கினாலும் சரி, பிஸ்னஸ் தொடங்கினா நல்லா வாழலாம் என் வாழ்க்கையில், உண்மைதான். ஆனால் அதற்குன்னு உண்டான ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நீங்கள் எவ்வளோ மார்க்கெட் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ அந்த 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 செய்யக்கூடிய தொழிலுக்கு உண்டான அறிவை நீங்கள் வளர்த்திருப்பீங்க. ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு போனதனுடைய அனுபவத்தை வச்சு அதுக்கப்புறம் தொழில் தொடங்குவாங்க. இல்லை சிலர் வந்து அந்த வேலை செஞ்சிட்ருக்கிறவங்கள பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தொழில் தொடங்குவாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கிட்டு அதில் ஏதாவது நட்டமாக இருக்கும், அந்த நட்டத்திற்கு மீறி அவர்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த அனுபவத்தை வச்சு மறுபடியும் இது பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ போய் பார்ப்பாங்க. ஒரு சிலது ஜெயிக்கும், ஒரு சிலது ஜெயிக்காது, நம்ம நினச்சதுக்கு மாறி நடக்கும். அதற்கேற்றாப்பில் நாம் அடாப்ட் பண்ணிக்கணும். கசமுசான்னு அப்படியே போய் கடைசியில் நாம் நினச்ச இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். அப்போது யாரோருக்குமே தன்னுடைய வாழ்க்கையை நேர்கோட்டில் பயணிப்பதில்லை. இது பிஸ்னஸ்ன்னு மட்டும் இல்லை. காதல் பண்ணால் நிம்மதியாக இருக்கலாம், கல்யாணம் பண்ணால் நிம்மதியாக இருக்கலாம், புள்ள பெற்றா நிம்மதியாக இருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. லவ் மேரேஜ் பெஸ்ட்டு, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டு. இன்றைக்கி வேறு ஒரு இது வந்துருச்சு, அதுக்கு பேர் வேறு, அதை வேறு மாதிரி மாற்றி ஒன்று வச்சுருக்குறாங்க. இப்போ கேட்டால் மாடர்ன் ட்ரெண்டுங்கிறாங்க, கலியுகம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஆரம்பிக்கும் பொழுது அந்த புதுசாக அந்த புது பட்டாசு தான் அங்கே நல்லா வெடிக்க என்றைக்குமே. அப்படி இருக்கிறதுமே புசுன்னு போகக்கூடிய பட்டாசு எத்தனை இருக்குது. ஸோ லைஃப் இஸ் நாட் லீனியர். அது கசமுசான்னு போய் முயற்சியின் பேரில் தான் நம்ம போய் எங்கே நம்மளுடைய கோல் அப்படிங்கிறத ரீச் பண்ணுவோம். இந்த அனுபவம் வந்து இந்த புத்தகத்தினுடைய ஆத்தரான டேரியஸ் ஃபோரு அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி சொல்கிறாருன்னா, 2014 அவர் நெதர்லாண்ட்ஸ்காரருங்க. அந்த 2014 நெதர்லாண்ட்ஸ் வந்து அவர் வாழ்ந்தது ஒரு சின்ன ஊர். சரிங்களா? சுற்றி முற்றியும் போனாலுமே ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த மொத்த ஊரையும் சுற்றிடலாம். அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஊர், கிராமத்தை விட கொஞ்சம் பெருசு அப்படி வச்சுக்கோங்களேன். அவர் வந்து லண்டனுக்கு வர்றார். எதுக்கு? வேலைக்காக அவர் வந்து லண்டனுக்கு வர்றாரு. வந்தோடனே சரி, எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு தனி வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போனோன்னா அதிகமாக செலவாகும். ஸோ அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு லீஸுக்கு ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் ஒரு லீஸ் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போய் தங்குறாங்க. அது ஒரு நல்ல இடம் தான், எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. அங்கே இருந்துட்டு அவர் வந்து தன்னோட லண்டனில் வந்து அவர் செட்டில் ஆகி அப்புறம் ஒர்க் பார்க்குறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாரு. அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல்குள்ளே எங்கேயாவது போயிட்டு வரலாமாங்கிறத இடம் பார்க்குறாரு. ஒரு இடத்துல அவருக்கு இடமும் கிடச்சிருது. ஒரு லேடி தான் வந்து அந்த லேண்ட்லார்டு, வீட்டுக்கு சொந்தக்காரங்க, அவங்க வந்து இடம் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, வீடு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் அதெல்லாத்தையும் கேட்டுட்டு தன்னுடைய அம்மா, தன்னுடைய சகோதரர் எல்லாத்தையுமே வந்து ஹாலண்ட்லேருந்து லண்டனுக்கு வர வச்சு இவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 3 மாதம் லீஸுக்கு. இந்த 3 மாதம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் நடந்தோன்னா அந்த லீஸையும் இவர் கேன்சல் பண்ணிடுறார். அடுத்த நாள் வந்து இவங்க வீட்டு எல்லாத்தையும் காலி பண்ணணும். ஸோ 10 நிமிஷம் ட்ராவல் தான் இவங்க இருக்கக்கூடிய அந்த லீஸ் வீட்டிலேருந்து போக வேண்டிய வாடகை வீட்டுக்கு 10 நிமிஷம் தான் ட்ராவல். அதனால் அந்த எல்லாமே அவங்க சொந்த கார் இருக்குது, அந்த காரில் தூக்கி எல்லா பொருள் எல்லாத்தையும் போட்டாச்சு. வண்டி வந்து நாளைக்கு காலையில் எடுத்து கொண்டு போய் அங்கே அன்லோடு பண்ணால் போதும். இவ்வளோ தான் அங்கே மேலே. அந்த அம்மா ஃபோன் பண்ணுது. யார்? அந்த வாடகைக்கு வீடு கொடுக்குறேன்னு சொன்னம்மா ஃபோன் பண்ணிவிட்டு, எனக்கு மனசு இப்போ என்னமோ சரியில்லைப்பா, எனக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஐடியா இல்லை, வீடெல்லாம் இல்லை அப்படின்றது. இவர் உடஞ்சிடுறாரு கம்ப்ளீட்டாக உடஞ்சி போய் மனுஷன் என்னடா பண்ணுறது, என்னுடைய அம்மாவையும் சகோதரனையும் வந்து ஹாலண்ட்லேருந்து வர வச்சு இப்போ இந்த வீட்டுக்கு நான் லீஸ் இது பண்ணி எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. நாள் முழுக்க மனுஷன் வந்து படுக்கையில் தலையை குத்தி உட்காந்து புலம்பிகிட்டே இருக்காரு. என்னால் இப்படி முடியல, ஏன் எனக்கு சூழல் இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்குமா, உங்களை போய் இப்படியே தொந்தரவு பண்ணிட்டேனே, நான் ஏன் என்னால் ஜெயிக்கவே முடியல, நான் இப்படியே பேசி நாள் முழுக்க புலம்புறார். அவர் புலம்புனதுக்கப்புறம் தூங்கிடுறார் பேசாமல். சரிங்களா? தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்டாக டக்குன்னு எந்திரிச்சோன்னே அந்த குழப்பம் போகலை, சூழ்நிலையும் மாறல, மனசில் இருந்த பயமும் இன்னும் மாறல. இருந்தாலுமே ராஸ்குட்டியே பார்த்துக்கல, உர்றா, இப்போ என்ன பண்ண முடியும்,
இங்கேயும் லீஸுக்கு அவன் திருப்பவும் தரவும் மாட்டான் இல்லைங்களா? இப்போ அந்த வீடும் கிடைக்காதுன்னு ஆகிப்போச்சு. இப்போ புலம்புறதுனால ஒரு காரியம் இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், சரி பார்த்துக்கலாம் விடு, காலையில் என்ன பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு Airbnb புக் பண்ணிடுறாங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போட்டுட்டு, சரிம்மா பார்த்துக்கலாம், நான் அடுத்து வேலைக்கு உண்டான இடம் மற்ற இதெல்லாம் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் சகோதரையும் அனுப்பிச்சி விட்டுறாரு. இவர் அடுத்த பொழப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரே வாரத்தில் அந்த வீடு வாடகை கொடுக்குறேன்னு சொல்லிச்சுல்ல அந்த அம்மா, மறுபடியும் கூப்பிட்டு என் மனசை மாற்றிட்டேன், எனக்கு இப்போது ஓகேன்னு தோணுது, நீ வா உனக்கு நான் வீடு தர்றேன்னு அந்த அம்மா கூப்பிட்டுருது. இப்போது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அந்த புலம்புறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திலேயே நான் தொடர்ந்து இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூழல், என்னுடைய அந்த தேடுதல்ங்கிற கூடிய அந்த ஒரு எண்ணம் எல்லாத்தையும் நான் சீர்கெடுத்திருப்பேன். கூடவே என்னுடைய தாயவும் என்னுடைய சகோதரனுடைய மனோநிலையும் முழுக்க கெடுத்து அவர்களையும் வருத்தத்திற்குள் உட்பட்டு எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டே நின்றுருப்பேன். அந்த ஒரு சின்ன சேஞ்ச், சரிடா விடு பார்த்துக்கலாம், இப்போ முடியல, எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னுடைய சூழல், இப்போ எதுவும் முடியறக்க போகிறது இல்லை, நான் ஓகே சிக்கிட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ இதுலேருந்து மீண்டு எப்படி வருவதுங்கிறத மட்டும் சிந்திப்போம். அந்த ஒரே ஒரு சின்ன மோட்டிவேஷன் என்னை வந்து இன்றைக்கி கொண்டு வந்துரு. இப்போ ஒரே வாரத்தில் அந்த அம்மா கூப்பிட்டு அந்த வீடு உனக்கு இருக்குது வா அப்படின்னு சொல்லிடுச்சே. இப்போ நான் என்ன நினைப்பேன், இப்போ இந்த ஒரு வாரத்தில் நான் ஏதாவது தேவையில்லாத காரியம் ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த நல்லதையும் என்னால் அனுபவிச்சிருக்க முடியாது, இந்த நல்லது வந்து இப்படி தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை என்னை போட்டு கொண்டு எடுத்துருக்கும். அப்போ எச்சா இன்னும் நான் வந்து துன்பத்தில் தான் ஆளாயிருப்பேனே தவிர என்னால் முன்னேறி இருக்கவே முடியாது. அப்போது பார்த்துக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணிடணுமே தவிர பழசில் போட்டு நீ உன்னையே அப்படி உழன்று கொண்டே இருக்கக்கூடாது. எண்ணங்கள்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் எல்லா எண்ணங்களுமே முக்கியம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மை ஒரு நிலை பெறச் செய்வதற்கு ஒரு சில எண்ணங்கள் மட்டும்தான் தகுதியான எண்ணங்களாக இருக்கும். அதற்கு மட்டும்தான் ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எழக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஏகப்பட்ட டேட்டா உள்ளே இருக்குது, அந்த டேட்டா ஒவ்வொன்றா வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் வரக்கூடிய டேட்டாவில் எது நமக்கு சரி அப்படிங்கிறது, எது குவாலிட்டியானது அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக பிக் பண்ணி எடுக்க முடியுமே, அதை பண்ணலாம் இல்லை. நம்ம முந்தைய பதிவில் என்ன பார்த்தோம், அதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு. இந்த உலகம் ரொம்ப வேகமாக மாறிட்டே இருக்குது. தினசரி காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா இந்த உலகம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்குது. இது எப்படி இருக்குது நம்மளுடைய மனசில்? முந்தின நாள் வந்து காய்கறி ஒரு விலையில் வைக்கிறதுனா அடுத்த நாள் ஒரு காய்கறி பூதாகரமாகிடுது, ஒரு நாள் அடுத்தளவாதாரத்துக்கு போயிடுது. நீங்கள் அத்தியாவசியம்னு சொல்லக்கூடியது எல்லாம் தினசரி ஒரு நிலையில் மாறிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய உலகம் தினசரி ஒன்று புதுசு புதுசாக இருக்குது. ஒரு நாள் டிராஃபிக் இல்லை, ஒரு நாள் டிராஃபிக் இருக்குது, ஒரு நாள் ரோட் அடைச்சிருக்கான், ஒரு நாள் ரோட் அடைக்கல, ஒரு நாள் தோண்டி போடாத ரோடு, ஒரு நாள் நல்லா இருக்கிற ரோடு. டே என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நம்மளை பரபரன்னு வச்சுட்டு இருக்கான். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், ஏகப்பட்ட எண்ணம் நம்மளுடைய மனசில் தோன்றிக்கிட்டே இருக்குது. எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க? இந்த டென்ஷன்லேயே இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எண்ணங்கள் பரபரன்னு வர்றதை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுங்க உங்களுடைய வாழ்க்கை? என்ன ஆகும் உங்களுடைய உடல் நலம்? என்ன ஆகும் உங்களுடைய உறவனுடைய நிலை? என்ன ஆகும்? நீ என்னைக்காவது அதை சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்களோட எண்ணங்கள் என்னென்னலாம் வருதுங்க அப்படிங்கிறத முதல்ல இது பண்ணியிருக்கேங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கும் உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்கிறார். நிறைய எண்ணங்கள் நீங்கள் எழுதும்பொழுது அதில் 3/4 பங்குக்கு மேலே அர்த்தமற்ற எண்ணங்களாக இருக்கும். இந்த அர்த்தமற்ற எண்ணங்கள் தான் உங்களை போட்டு டார்ச்சரில் வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களை பயத்தினுடைய உச்சத்தில் அப்படி ஓரத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் எழுதும் பொழுது தான் என்ன கன்றாவியெல்லாம் புத்தியில் தோணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ எதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடித்து விட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு தெரியும், எழுதாமே நம்மளால் சிந்திக்க முடியும். அதுக்கு பழக்கப்படுத்துவதற்கு முன்னதாக எடுத்து எழுத அப்படிங்கிறது. அப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு எழுதும் பொழுது தான் இப்போது ஒரு எண்ணங்கள் ஏன் தோன்றுதுன்னு தெரியும். இப்போ ஒரு எண்ணம் தோன்றும் பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் இந்த எண்ணம், இது என்ன கேள்வி, இது ஏன் இந்த எண்ணம் வந்தது அப்படிங்கிறது மேலே அந்த எண்ணத்தின் மீது நம்ம கவனம் வைக்கக்கூடாது. இந்த எண்ணம் ஏன் தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஆதாரம் இருக்கும்ல, சோர்ஸ், அது வரணும். இந்த எண்ணம் தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடணும். அப்போ இந்த காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலிடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பின்னாடி நீங்கள் போகலாம். அப்படி இல்லை, இது அர்த்தமே இல்லாமல் எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இதை நான் யோசிச்சிருக்கேன்னா அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன உருப்படியானதாக இருக்குமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் இதுன்னா, நமக்கு எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நம்மளால் மட்டும் தோன்றுவது இல்லைங்கிற நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். பிறர் சொல்ல கேட்டு அவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது, அதனால என்னுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கணும்
இல்லை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ, இல்லை அவர் சொன்னார் அதனால் நான் செய்கிறேங்கிற மாதிரி. அப்போ அடுத்தவனுக்காகவே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அப்படிங்கிறத நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணங்களை உற்படுத்தி கொண்டே உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம் எண்ணத்தை. இதில் பயனே இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு உருப்படியான ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போ நீங்கள் ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிந்திக்கணும், இந்த காரியம் நான் செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஏன் செய்கிறேன், இந்த காரியம் செய்யணும்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு இல்லை, இது ஏன் தோன்றுச்சு, இதுக்கு உண்டான சோர்ஸ் என்ன. அப்போ அதையே நம்ம ஃபஸ்ட்டு செட்ரேட் பண்ணிட்டோம்னா இது தேவையில்லையான்னு நமக்கு முடிவுக்கு வந்துடும். தேவை அப்படின்னு சொன்னால் இந்த தேவைன்னு நான் நினைக்கிறதும் பயன் இருக்குமா, இது என்னுடைய முயற்சிக்கும் என்னுடைய நேர காலத்திற்கும் இது பயன் அளிக்குமான்னு சிந்திக்கணும். அடுத்த கேள்வி. ஆமான்னு சொன்னால் மட்டும்தான். அப்போ எவ்வளோ காரியம் நம்ம கட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு செயலும் நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது தேவையில்லை. இது வாழ்க்கையில் ஒரு உணர்வு நிலை மாறுதல்கள் முதல் கொண்டு ஒரு சிறு முடிவுகள் நம்ம எடுக்கிறது முதல் கொண்டு இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை அட்டகாசமாக இருக்கும். ஆரம்ப நிலையில் என்றைக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு அப்படின்னு முற்பட்டு வரும்பொழுதும் கூட 8 மாதத்துலேருந்து 10 மாதம் ஆகுது. அது 10 மாதம் 8 மாதம் கஷ்டப்பட்டால் தான் இதை பிடிச்சி அதை பிடிச்சி நம்ம தூக்கி விட்டு நடவண்டி வச்சு இது பண்ணி என்னென்னமோ பண்ணி அது கத்தனை முற்பட்டா தான் அது எத்தனை தடவை கீழுலகும், எத்தனை தடவை அழுகும் இல்லை, உந்தி அது ஓடுற எவ்வளோ முயற்சி இருக்குது பார்த்தீங்களா. நாமும் அந்த மாதிரி குழந்தைய இருந்தவங்க தாங்க. எங்கே போச்சு அந்த உத்வேகமெல்லாம். அப்போ அந்த முயற்சியின் பேரில் அப்போ எதை ஒன்றையும் பழக்கப்படுத்திக்கும் போது இது எல்லாமே சரியாக நமக்கு வந்துடும். ஆரம்ப நிலையில் குழப்பமாகவும் பேசிட்டு போவான்னு இருக்கும். முயற்சி செய்யும் பொழுது தான் அதனுடைய யாருக்காக இப்போ நான் பேசுகிறதுனால எனக்கு என்ன பயன் இருக்குது, எனக்கு ஓகே நான் வீடியோ போடுறேன், நான் இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் ஆமாம் பேசுகிறவனுக்கு என்ன அப்படின்னு பேசின ஆள் தான். ஆனால் அதுக்கு அந்த முயற்சி செய்கிறதுக்கு முற்படும் பொழுது தான் அதனுடைய மாற்றம் காணும் பொழுது அதனுடைய சுகம் இருக்குது இல்லைங்களா. அப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒருத்தர் எழுதி வச்சுருக்கார், அதை என்னால் சொல்ல முடியுதுங்கும் பொழுது இது ரெண்டுமே சிங்க் கரெக்டாகிடுது. இப்போ கேட்பவர்களுடைய கையில் தான் இருக்குது, இது நீங்கள் எப்படி பயிற்சிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இருக்கக்கூடிய அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை, அவ்வளோதான். அது சொல்யூஷன் கிடையாது. உங்களுடைய செயல் தான் சொல்யூஷன். எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கும், அதை செயலாக மாற்றி அதை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். அப்போது நீங்கள் பிக் பண்ணுறது கரெக்டான எண்ணங்களை வந்து நீங்கள் பிக் பண்ணி எடுக்கணும். அங்கே எங்கேயாவது ஜெர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனை வர்றது. ஸோ அது வந்து ஆரம்ப நிலையில் கடினமாக தோன்றினாலும் பழக்கத்தின் பேரில் அதை சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அண்ட் வாழ்க்கை அப்படிங்கிறது என்றைக்குமே லீனியரானது இல்லை, கசுமுசான்னு போயிட்டு ஆனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். இந்த எண்ணங்கள் எல்லாம் சரி பண்ணி எது சரியானதோ பிக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் செல்ல வேண்டிய இடத்துக்கு நிறைய சரியான இடத்துக்கு நம்ம போயிடுவோன்னு பாருங்களேன். பட் இட் மே லுக் ஹார்ட். ஆரம்ப நிலையில் அது வந்து கடினமாக இருப்பது போல் தெரிந்தாலும் பழக்கத்தின் பேரில் அதை சரி செய்து கொள்ளலாம். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஹாவ் அ பேக்கப் பிளான். நீங்கள் ஒரு முயற்சி அப்படிங்கிறத செய்கிறீங்கன்னா ஒரு பேக்கப் பிளான் அப்படிங்கிறது வச்சுக்கிறது அப்படிங்கிறது என்றைக்குமே சாலச்சிறந்தது அப்படிங்கிறது என்றைக்குமே மனசில் வச்சுக்கங்க. இன்னொன்று, அடுத்தவன் செய்யறான், அடுத்தவனுக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்காக நாமும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நமக்கும் அது நடக்கும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு மனிதனும் ஒரு தனித்துவத்தோடு இங்கே மனிதர்கள் இங்கே பிறந்திருக்கிறார்கள். அந்த தனித்துவம் தான் உங்களை வாழ்க்கையில் வந்து உங்களை முன்னேற்றும். தனித்துவமற்ற ஒரு மனிதன் இங்கே யாருமே கிடையாது. எல்லாருக்குமே தனித்துவம், ஒரு தனித்திறமை அப்படிங்கிறது உண்டு. அதை நீங்கள் டேப் பண்ணுறதுக்கு முயற்சினா, ஒரு சூழலில் மாட்டிட்டேன், நீங்கள் எப்பேற்பட்ட சூழலில் மாட்டினாலும் உங்களுடைய தனித்துவத்தை கொண்டு வரணும்னு முற்பட்டிங்கன்னா அதற்குன்னு அந்த 24 மணி நேரத்தில் ஒரு கேப் நம்ம வந்து தானாக ஒதுக்கிடுவோம். எல்லாருக்குமே அதே 24 மணி நேரம் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கங்க. அடுத்தவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வாழாதீங்க. அடுத்தவன் செய்யறான்னு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய தனித்துவத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான வழி அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முற்படுங்க. யா ஸோ இதான் இன்றைக்கி உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.